அன்பான வணக்கம். உலகத்தில் இயற்கையில் எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பாடங்கள் நமக்கு கற்றுருது. ஆனால் நமக்கு ஒரே பரபரப்பு, படபடப்பு, அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. கம்ப்யூட்ரு, செல்ஃபோனு, லேப்டாப்பு இதோடய நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகுது. கொஞ்சம் அப்படி வெளியில் வந்து சூரியனை கூட கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், நிலவை பார்க்கலாம், தாவரங்களை பார்க்கலாம், செடி கொடிகளை பார்க்கலாம், சின்ன சின்ன விலங்குகளை பார்க்கலாம். ஒவ்வொன்றும் அற்புதமாக பாடம் நடத்துது. கடவுள் அவ்வளோ அருமையாக நேர்த்தியாக ஒவ்வொரு விஷயத்தையும் படைச்சிருக்கார். நடந்த சம்பவம் ஒன்று, ஒரு சுவாரஸ்யமான விஷயம். தெரிந்த ஒரு பள்ளி ஆசிரியர் வந்து அவங்க வீட்டில் ஒரு விசேஷத்துக்காக பத்திரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் என்னால் கலந்துக்க முடியல, உடல்நிலை சரியில்லை. அதனால் ஒரு வாரம் கழித்து அவங்க வீட்டுக்கு போனோம். சரி, அந்த நிகழ்வுக்கு போக முடியலையேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் ரொம்ப ஆச்சரியம். அந்த வீட்டில் ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் என்னென்னா, அதில் திடீர்னு பார்த்தா ஒரு 2 அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. போன நேரம் மாலை நேரம் ஒரு 6:30 மணி. அப்போ பார்த்தா சொல்கிறாங்க, அந்த வீட்டில் அணில் 2 வளர்க்குறாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு கூடு வச்சுருக்காங்க. 2 கூடுகள் தனித்தனியாக வச்சுட்டாங்க. இது என்ன 2 கூடு தனித்தனியாக இருக்குன்னா, உள்ள ஒன்று வந்து ஆண், ஒன்று வந்து பெண் அப்படின்னாங்க. இதுலேயே வேறு பிரிவினையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், கரெக்டாக நாங்கள் போகிறோம், ஒரு 6 மணிக்கு போனோம். சொன்னாங்க 6:15 ஒருத்தர் வந்துடுவார் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு பேர்லாம் வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த ஜன்னல் வழியாக ஓட்ட கரெக்டாக மணி 6:15 உள்ளே வந்தது. ஆச்சரியத்தில் ஆச்சரியம். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாங்க, அது அங்கே இங்கே விளையாண்டுட்டே இருந்தது. 6:45 இன்னொருத்தர் வருவார் பாருங்கள் சார். நாங்கள் 6:45 இன்னொரு அணில் கரெக்டாக வெளியில் வந்தது. சரி, இவங்களாம் எப்போ போவாங்க வெளியில் அப்படின்னு கேட்டால், காலையில் 7 மணிக்கெலாம் அந்த ஜன்னலை திறந்து விட்ருவோம். 7 மணிக்கு வெளியில் போனாங்கன்னா அவங்க இஷ்டம் போல் வருவாங்க. இடையில் வந்துட்டு ஏதாவது தண்ணி கிண்ணி சாப்பிட்டுட்டு, தேவையான தண்ணியை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. திருப்பி ஈவினிங் வந்து என்ட்ரி டைம் கரெக்டாக இருக்கும். அப்போ நான் அவங்கள்ட்ட விளையாட்ட சொன்னேன், ஆசிரியர்களாக நீங்கள் தான் பள்ளிக்கு சரியாக டைமுக்கு வரதில்லை, பாருங்கள் அணில் கூட கரெக்டாக வருதுன்னு சொல்லி. அதை அப்சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. டிவி பார்க்கறதுல கிடைச்ச மகிழ்ச்சி அந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் பார்க்கறத விட அந்த ரியலாக பார்க்கும்போது அந்த வீட்டில் அது சுதந்திரமாக ஓடி வருது. அந்த சின்ன இடமா இருந்தால் கூட அது பாட்டுக்கு அங்கங்கே ஃப்ரீயாக போகுது. தெளிவாக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், அதை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சின்னதுலேருந்து நாங்கள் வளர்த்தோம், பிள்ளை மாதிரி அப்படியே தோல் மேலாம் ஏறி விளையாடுது, எல்லாம் பண்ணுது. அனாவசியமாக தேவையில்லாமல் தின்பண்டங்களை சாப்பிடாது. நாங்கள் கொடுக்கறத மட்டும்தான் சாப்பிடும். துணியை கடிக்காது, தேவையில்லாத பொருட்கள்லாம் வீணாக்காது. கிச்சனில் போய் சமைச்சு வச்சுருக்க பொருட்கள்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. தேவைப்பட்ட பைப்பில் வர தண்ணியை மட்டும் லேசாக சொட்டிகிட்டு இருக்கும்போது குடிச்சிட்டு வந்துடும். அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு ஒழுங்குமுறை, அவ்வளவு ஒரு டிசிப்ளின்டு லைஃப் யாருக்கிட்ட? அணில்கிட்ட. சொல்லுவாங்கள்ல, அந்த ராமருக்கு வந்து அணில் பாலம் கட்ட உதவி, கண்டிப்பாக உதவி இருக்கும். அணில் பிள்ளைன்றது பிள்ளை மாதிரி தான் பழகுது. அவங்க கூப்பிட்ட குரலுக்கு எட்டி பார்க்குது, கொடுத்தா சாப்பாட்டை வாங்கிக்குது, அழகாக சாப்பிடுது. அதுக்குள்ளேயே குடும்பங்கள். அப்புறம் விளையாட்ட சொன்னாங்க, ஆண் பெண் அவங்களுக்கு வந்து இந்த பெண் அணில் வேறு இப்போ கன்சீவாக இருக்குதான். அதனால் அவங்க தனி கூட்டில் இருக்காங்களா, இவங்க தனி கூட்டில் இருக்காங்க. நான் கூட விளையாட்டுக்கு சொன்னேன், இந்த விஷயத்துக்கு வர முடியல, அணிலோட வளகாப்புக்காக வந்துடலான்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவ்வளோ அற்புதம். அந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை எவ்வளோ அருமையாக அணில் வடிவமைச்சது பார்த்துங்க. நிறைய விஷயம் கற்றுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது நடத்துகிற பாடங்கள் ரொம்ப அற்புதம். நம்ம அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது? போனோமா, நம்ம பார்த்தோமா, டிவியை போட்டோமா, யார் பேசுறதே கேட்டு உட்காந்து மனசுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருந்தது. கல்லூரியில் கூட ஒரு நாய் ஒன்று செல்லமான சின்னதுலேருந்து வளர்த்தோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியில் நாய் என்ன பண்ணோன்னா, பெண் பேராசிரியர்கள் பஸ் ஏற போனாங்கன்னா கல்லூரியிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பெண் பேராசிரியர்களுக்கு மட்டும் நடந்து போய் பாதுகாப்பாக பஸ் ஏற்றி விட்டு திரும்பி வந்துடும். இன்றைக்கி நடந்து கொண்டிருக்க நிகழ்ச்சி எங்கள் கல்லூரியில். ஆண் பேராசிரியர் பைக்கில் போனால் அவங்களெலாம் ஃபாலோ பண்ணாது. பெண் பேராசிரியர் தனியாக போனாலும் நின்று அவங்க பஸ் ஏறினதுக்கு அப்புறம் தான் வரும். இதெல்லாம் யாரும் அதுக்கெல்லாம் சொல்லித்தரல. அதுவே கற்றுக்கிட்ட பாடங்கள், அது நமக்கு நடத்துகிற பாடங்கள். நன்றி உணர்வு, அந்த ஒழுங்குமுறை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுள் அற்புதமாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும், ஒவ்வொரு தாவரத்துலேயும், ஒவ்வொரு விலங்குகள்லையும் அற்புதமான பாடத்தை வச்சுருக்காரு. அதை நம்ம ரசித்து பார்க்க கற்றுக்கணும். அந்த அணில் நடத்திய பாடம் அற்புதமான பாடம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அது நடத்திய பாடத்தில் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம்னா, அந்த ஒழுங்குமுறை, காலம் தவறாமை, நேரம் தவறாமை, கரெக்டாக வெளியில் போகிறது, தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வது, தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறதில்ல. தெளிவாக சொல்கிறாங்க. எவ்வளோ விஷயம், துணியெலாம் இருக்கும், பெட் இருக்கும், எதையும் கடிக்காது போகாதுன்றாங்க. அதுக்கு யாரும் சொல்லித்தரல, பாடம் நடத்தலை. இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் டிசிப்ளின். ஸோ மனிதர்களே மேலான விலங்குகள் எவ்வளவோ இருக்குது. அவங்கள்ட்ட நல்ல பண்புகள் நாம் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கை முன்னேறும். பார்க்குற சின்ன சின்ன விஷயத்தையும் ஒரு ரசனையோடு பார்ப்போம், சந்தோஷமாக பார்ப்போம். அதை ரொம்ப அற்பமாக பார்க்கக்கூடாது. அணில் நடத்திய பாடம் மிகப்பெரியது. அதில் நான் கற்றுக்கொண்ட பாடம் அதை விட மிகப்பெரியது. எனவே இயற்கையிலிருந்து பாடம் கற்போம், இன்பமாக வாழ்வோம். நன்றி.